குழந்தை பிறந்த பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு தன்னுடைய சமூக மக்கள் கிட்ட போனாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, மரியமே, நீ ஒரு விபரீதமான பொருளை கொண்டு வந்திருக்க. ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தந்தை கெட்ட மனிதர் இல்ல, உன்னுடைய தாயும் நடத்த கெட்டவங்க இல்ல, ஆனா நீ ஏன் இப்படி செஞ்சுட்டேன்னு கேட்டாங்க. அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கான பதில அந்த குழந்தைகிட்டயே கேளுங்கன்னு சொல்ற விதமா அந்த குழந்தைய கை காட்டினாங்க. அதுக்கு அந்த மக்கள், நாங்க தொட்டில்ல இருக்க குழந்தைகிட்ட எப்படி பேச முடியும்னு கேட்டாங்க. அப்ப தொட்டில்ல குழந்தையா இருந்த ஈசா நபி பேசினாங்க. நான் அல்லாஹ்வுடைய அடியான், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கான், என்னை நபியாவும் ஆக்கியிருக்கான், என் தாய்க்கு நன்மை செய்யும்படி எனக்கு சொல்லியிருக்கான். நான் பிறந்த நாள்லையும் இறக்குற நாள்லையும் மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள்லையும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும்னு அந்த குழந்தை பேசுச்சு. மனித வரலாறுலயே இல்லாத அற்புதமா தொட்டில்ல இருந்த குழந்தைய அல்லாஹ் பேச வச்சான்.